கற்பூர பொம்மை ஒன்று அற்புதமான பாடலுடன் என்ட்ரி ஆகுறாங்க மாயாவின் அம்மா. அவங்க ஒரு டீச்சருங்க. டீச்சர்னா எப்போதுமே ஒரு கதாநாயகி மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட வந்தோடனே அவங்க யாரை பற்றியுமே நெகட்டிவாக பேசவே இல்லை. பார்த்தீங்களா? அது ஒரு ஏன்னா டீச்சருங்கிறவங்க ஒரு ஞானி மாதிரி. அவங்க பல பேரை பார்த்துருப்பாங்கல்ல. அதனால் அவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க அது எல்லாமே கிடையாது. எல்லாரையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ட்ரிலேருந்தே அவங்க ஒரு பாசிட்டிவிட்டி அந்த வீட்டில் கிரியேட் ஆனது என்னால் உணர முடிஞ்சுது. என்னால் உணர முடியுது, உங்களால் உணர முடியுதா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க அக்கா வராங்க. அவங்க இப்போ எனக்கு பயங்கர ஷாக்குங்க. ஃபஸ்ட்டு அவங்க பூர்ணிமாவை பார்த்து அவங்க அம்மாகிட்டே கேட்குறாங்கல்ல, யார் தினேஷ் சொல்கிறாரு உங்கள் 2வது பொண்ணு அப்படிங்கும்போது 2வது பொண்ணு இல்லை 5வது பொண்ணுன்னு வேறு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 4 பொண்ணுங்க இருக்குப்பா. இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது அந்த கள்ளங்கப்படம் இல்லாத உள்ள மாயாவுடைய அம்மாவுக்கு. ஆனால் மாயாவுடைய சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணிமா வந்து இந்த ஊரே காத்திருக்கு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் மாயாட்ட போய் நீ உனக்கு ஃப்ரெண்டு இல்லை, யாரும் இங்கே ஒத்து இல்லைனாங்க. எனக்கு அந்த டபுள் ஸ்டாண்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தால் சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கணும். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் அந்த ப்ரோமோவில் எதிர்பார்த்த அந்த அமெரிக்க ஆன்டி தான். எப்போ அமெரிக்க ஆன்டி யூ மணிச்சந்திரா ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதில் மணிச்சந்திரா பக்கத்தில் நம்ம என்னடா வந்திருக்காங்க, என்கிட்ட ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக மணிச்சந்திரா யார் எதிர்பார்த்துருக்காருன்னா அவங்க மாமியார் ரவீனாவுடைய அம்மாவை எதிர்பார்த்துருக்காரு போல இருக்கு. நம்ம ஏதாவது கொஞ்சம் பேசி ஈஸி சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த அமெரிக்க ஆன்டி கண்ணாசைவு கூட காட்டல. போய் விக்ரம் கிட்ட சொல்றாரு, டேய் நான் வேணா ஏதாவது ஊசி போய் மெடிக்கல் ரூம்ல போய் போட்டுட்டு எங்கேயா படுத்துருவாடா, உனக்கு அது விருப்பம்னா நீ அதை செய்ப்பா விக்ரம். உடனே விஷ்ணு கிட்ட போய், விஷ்ணு என்ன விஷ்ணு கண்ணு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடனே விஷ்ணு, நீ வேணா போய் மன்னிப்பு கேட்டுற, கமல் சாரே சொல்லியிருக்காரு எது செஞ்சுட்டோம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கும்போது கேமராவை அங்கே மாத்துறாங்க. அங்கே அந்த ஆன்டி கையில் போட்டிருந்த மோதிரம் எங்க ஏடே, மோதிரத்தை நான் மன்னிக்கிட்ட கொடுத்துட்டேனே, போய் வாங்கிட்டு வா போ. என்ன குண்டு பையன் இந்து பையங்கிறான், உன்ன யார் அவன் யார் போதும் உன்னை பார்த்துக்கணுங்கிறான். உன்னை கமல் சார் முன்னாடி அசிங்கப்படுத்திருக்கிறான். கமல் சார் உன்னை ஸ்பாயிலர் இந்த கேம்னு சொல்றாரு. காரணம் யாரு? எதுக்கு அவன் 5000 ரூபாய் வாங்கிட்டு போய் உட்காந்துருந்தான்? இந்த அம்மா சொல்லல, அவர்லாம் கேட்கல, நான் தான் கொடுத்தேன். அவர் பல முறை என்கிட்ட திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணாரு. நான் உங்க நடனம் தான் பிடிச்சதுன்னு நான் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லைங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க ரவீனா. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன இப்படி பண்றான்? நிக்சன் எவ்வளவு அற்புதமான தம்பி, அவங்க கூட பழகக்கூடாதுங்கிறான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கிறான். அந்த புள்ள எவ்வளோ தங்கமான புள்ள நிக்சன். ஒரு சப்பாத்தி கேட்டா நீ எடுத்துன்னு போற, அதை கூட புடுங்கி வைக்கிறான். மணி அவன் யார்? அவன் பாவமே ஆன்டி நீ போய் மணியை கூட்டிட்டு வா. எதுக்கு இங்க உட்காந்துருக்க? மணிச்சந்திரா வாங்க. என்ன சொல்றாங்க அந்த ஆன்டி? இப்படி கழுத்து இருக்கிற மாதிரி, என்ன கழுத்து இருக்கிற மாதிரி காட்டுற? என்ன நடந்தது? உங்களை கூப்பிட்டாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, வாங்க. ஆன்டி சொல்லுங்க ஆன்டி. ஏய், நீ அந்த பொண்ணு தனியாக கேம் விளையாட விட்றா. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? உன்னை யாருன்னா நாங்கள் பார்த்துக்க சொல்லி அனுப்பணுமா? நாங்கள் பார்த்துப்போம் எங்கள் பிள்ளைய. எவ்வளவு கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளையோட முகத்தில் சிரிப்பே போச்சுன்னாங்க பாருங்க. நான் இங்கே குப்புற உழுந்து சிரிக்கிறேன். ஐயோ, ரவீனாவின் சிரிப்பாலை ஓஞ்ச பாட இல்லையா இந்த வீட்டில்? இந்த அம்மா 24/7 பார்த்துது, எதை பார்த்துச்சுன்னு தெரியலையா? ஒருவேளை அந்த மௌனராக சீரியலை பார்த்துட்டு வந்துருச்சோ, எனக்கு புரியலையா. அம்மா அந்த முகத்தில் சிரிப்பே இல்லை. உடனே அந்த தம்பி, நீங்கள் எதுக்கு நைட் எல்லாம் உட்காந்து பேசுறீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரீங்க? இப்படி இருந்துக்கணும் அப்படி இருந்துக்கணும், அவளுக்கு எல்லாமே தெரியும். ராகுல் வேற அவன் துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறான். சரி என்ன பண்றது ஆன்டி? என் மேல தப்பு இல்லை ஆன்டி, நான் கொஞ்சம் கன்வின்ஸ்லாம் பண்ணேன். என்ன கன்வின்ஸ்லாம் பண்ணுங்கிறீங்க? என் கூட சேர்ந்து டாஸ்க் ஆடுங்கிறீங்க. அந்த பிரதீப்புக்கு ஸ்டார் கொடுத்தா என்ன அவமானப்படுத்தாதங்கிறீங்க, லைக் கொடுத்தா என்ன நீங்க பண்றீங்க? இல்ல மற்றவங்க முன்னாடி என்ன கொஞ்சம் அவமானப்படுத்தாதமான்னு. நீ யார்? நீ உன்னை அவமானதான் படுத்துவாங்க. நீ யாரு? நீ ஒரு கண்டஸ்டன்ஸ் தானே. உடனே ராகுல், நீங்க இங்க வரீங்கன்னே எங்களுக்கு தெரியாது, நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் செல்வத்தை அனுப்பியிருப்போமா? அது என்ன மாதிரி பாடுபடுத்தி வச்சிருக்கடா நீன்னு சொல்லும் போது, அட பாவீங்களா, நீங்க எபிசோடு பார்த்தீங்களா, வேற ஏதாவது பார்த்தீங்களாடா?
அந்த பையன் மேலே தப்புனே வச்சுங்க. ஏன் இந்த பொண்ணை காவந்து பொண்ணுன்னா ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற ஒரு முறையில் பண்ணியிருக்கான்ப்பா, வேற ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது. அவன் சொல்கிறான், மணி இந்த கேங்குங்கெல்லாம் கொஞ்சம் இதுவாச்சு, அதில் போய் அந்த பொண்ணு சேர்ந்து அந்த கேங்கில் போய் கெட்ட பேரே வாங்கியிருக்கட்டும்டா, நாங்கள் அதை பார்த்துப்போம், உனக்கு என்ன அக்கறை வந்தது? ஐயோ வேற லெவல் ப்ரூட்டல். அமெரிக்கா ஆண்டி, அதை விட விஜய் வர்மாவுடைய அம்மா வராங்க, அப்போ கூட ஒன்றாவே உட்காந்துருப்பீங்களா நீங்கள்? அது வரையும் எபிசோடு பார்த்துட்டு தான் வரணும் எல்லாத்தையும். கண்ணா 24/7 பார்க்குறேன்டா. ரவீனா செல்லம் மோதிரத்தை வாங்கிக்கிட்டு வா. வாங்கிக்கிட்டு வந்துட்டேன், கரெக்டாக கையில் போட்டுக்க. இதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இப்போ நான் அவங்க அம்மா லதா வந்திருக்கிறேன். அவங்க அம்மா வந்திருந்தா கூட இவ்வளோ ப்ரூட்டல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐயோ காட்சி எடுத்துருது மணியை. இப்போ பிக் பாஸ் கிட்ட இது தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது வெங்கி ஒன்று சொல்ல அனுப்பினா அவங்ககிட்ட, அதை நான் சொல்லணும். என்ன கோட் ரெட்டா? உடனே பிக் பாஸ் வெளியில் நடந்த விஷயங்களை எல்லாம் இங்கு சொல்லி கொண்டிருந்த இந்த ராகுலையும் இந்த அமெரிக்க ஆண்டியையும் உடனடியாக நான் வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு ஒன்று. இப்போ ரவீனாவுக்கு ஆக்சுவலாக இந்த மணி விஷயத்தை வச்சு திட்டின ஒன்று அந்த பொண்ணால் கதறி அழுகணும்னு இருந்தது. தாண்டா சான்ஸ் எடுத்தது பாருங்க அழுகைய. ஐயோயோ எங்கள் ஆண்டி அனுப்பிடாதீங்க பிக் பாஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் அழ விடுங்க அர்ச்சனா. அழாத, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்கோடா இருக்கும் இல்லையா? அப்படி நீ சும்மா இருமா, இந்த ஆண்டிக்கே வாழுகிறான். மணியை போட்டு திட்டுது. என்னால சிரிக்கவும் முடியல, அழவும் முடியல. இதுதான் சான்ஸ், நான் அழுதுக்கிறேன் கம்முனு அப்படின்னு அந்த அம்மா அழுதுகினே இருந்த அந்த காட்சிகள்லாம் நான் பார்த்தேன். இப்போ மணிக்கு அழுக தாங்கல. ஐயோ கொலகாண்டில் இருக்கிற விஷ்ணு, நான் என்ன பண்றது? நான் எப்படி அழுவுறது? அவங்க அண்ணனோட பொண்ணு வந்தது. அப்பா இதாண்டா, வாடா செல்லமே உட்கார்றா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுடா எனக்கு. சித்தப்பா நீங்க அழுவுறீங்க? ஆமாண்டா, உன்னை பார்த்த சந்தோஷத்தில் அழுவுறேன்டா. இங்க ஒரு ஆன்டி என்னை போட்டு பாடுபடுத்திருக்கிறா சாமி, நான் அழுவுறேன்ப்பா. அந்த குழந்தைகிட்ட ஆறுதல் சொல்ற மாதிரி மணி அவருடைய அழுகையை தீர்த்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்தது விக்ரம், நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? உங்க தங்கச்சி அனுப்பி விடுறேன். பிக் பாஸ் வந்தார். விக்ரம், அம்மா அப்பா எவ்வளோ எடுத்து சொல்லி உனக்கு அறிவே எத்தல. இந்த பூர்ணிமா கூட நான் விட்டுருவேன். அந்த மாயா ஒன்று பார்த்து கேட்குது, இவனுக்கெல்லாம் 5 ஸ்டாரானு. நீ என்னன்னா போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்கிற. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த இடத்துல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. நீ ஒன்றுமே செய்யலைன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அப்போ சொல்லு, யாரையும் நான் டம்ப் பண்ணல, யாரையும் கேவலப்படுத்தலை, யாருடைய வாழ்க்கையில் விளையாடலைன்னு சொல்லு. இவனு தானே ரெட் கார்டு தூக்கணும் கும்பலில் இருக்கிறான். அக்கா அந்த எபிசோடு பார்க்கலையா? சரி, இன்னும் விளையாடி இருக்கிறாப்புல விக்ரமோ. மணி, ரவீனா, இதில் பார்த்தீங்களா? மணி, ரவீனா, மாயா, அதுக்கு அடுத்தது யார்? நிக்சன். எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாங்க அவங்க ஃபேமிலிஸ். காரணம் விதி வலியது. அதுக்கு அடுத்தது யார்? பூர்ணிமாவுடைய அண்ணன் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, டேய் கொஞ்சம் அளந்து பேசுகிறேன், ஏன்டா வளன்னு பேசுகிறேன்? இல்லைண்ணா, நான் ஒரு விஷயத்தை அப்படியே உள்ளே இறங்கி சொல்லுவேன்ல, அது போதும். இந்த ஆடியன்ஸ் ஒரு முறை கேட்டாலே புரியும். நான் ஆடியன்ஸுக்கு சொல்ல, இவங்களுக்கு சொல்கிறேன், இவங்களுக்கு 10 முறை சொன்னாலும் புரியல. எங்களுக்கு தலை வலிக்குதுண்ணா, அதை புரிஞ்சிக்கடா புரி. அப்படியா? நான் அம்மா கூட லைட்டாக சொன்னாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி சில் தானே, இனி சில் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ன உடனே 2 குழந்தைகள் ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டு இருந்ததுங்க. அந்த குழந்தையுடன் 3வது குழந்தையாக அர்ச்சனா விளையாடி கொண்டு இருந்த அந்த காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னப்பா, ப்ரூட்டல் அட்டாக் தான். யூ சாமி, இன்னைக்கு ப்ரூட்டல் அட்டாக் நம்பர் 1 மாயாவுடைய அக்கா. ஆனால் அதில் ஹீரோயினே எங்கள் அமெரிக்க ஆண்டி தான். பிறந்துட்டாங்கண்ணா சாமி. அதுவும் அந்த ரிங்கை வாங்கிட்டு வான்னு சொல்கிற மொமெண்ட்டில் செமையான மொமெண்ட்டு. சரி, இதெல்லாம் ப்ரூட்டல் அட்டாக்லாம் முடிஞ்சுதா? இப்போ விம் சேலஞ்சில் வெற்றி பெற்ற அணி யாருன்னா விம் ரிபல்ஸ் 86,910. சுல்தான், இதுதான் அர்ச்சனா டீமு. ஆனால் எங்கள் அக்கா அர்ச்சனா டாஸ்க் ஆடி பரிசு வாங்குறாங்களோ இல்லையோ, இந்த ஓட்டுகளில் வாங்கிடுறாங்கய்யா. டோமக் ஷூட்டர் பரிசுகளை வாங்கி நடுவர் ஆகிட்டாங்க. இதுலேயும் பரிசுகள் வாங்கி நடுவர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சாங்க. விச்சம்மா விடையாடா, இவனுங்க பூர்ணிமா குரூப் நல்லா செஞ்சுருக்க, பரவாயில்லையே. பூர்ணிமா கிட்ட நல்ல ஒரு சமையல் கலை இருக்குது போல இருக்குது. ஒருவேளை நிக்சன் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், விஷ்ணு கூட பண்ணியிருக்கலாம். எனிவே அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. வேற என்ன எபிசோடு நல்லா இருந்ததுல? உங்களுக்கு யாருடைய என்ட்ரிலாம் பிடிச்சது? ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, மணியுடைய அண்ணன் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் பேசின டைலாக்கை ஒன்று கூட காட்டலையே இந்த எபிசோடில்.
எதனா பேசணும் போல இருக்கு உள்ளே போனால். அப்போ தான் ப்ரோமோவில் இதெல்லாம் வரணும். ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா ஆன்ட்டி ஒரு விஷயம் நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? இனி இந்த மணி ரவி நான் கிரிஞ்சு இருக்கு அதில். எனக்கு இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆன்ட்டி போட்டு ஏறி மிதிச்சுக்கினே இருக்குது. நடுவில் நிக்சன் வந்து உட்காந்து ஏற்றி விட்றாங்க. நான் அப்போவே சொன்னேன், இவங்க கேம் இவங்களால கெடுதுன்னு சொன்னேன். ஆமாம் நிக்சன், ஆமாம் நிக்சன். ஐயோ அதெல்லாம் இவர் வந்து பெரிய ஞானி, அப்படியே பயங்கரமாக இவன் உத்தமம் மாதிரி பேசிகிட்டு இருந்தான் பாருங்க நிக்சன். அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. நிக்சன் சார் நீங்கள் வேற லெவல் சார். நீங்கள் இந்த ஃபேமிலி ரவுண்டில் மட்டும் ஆயிட்டு இருந்திருந்தா அவங்க அப்பா வந்திருந்தா ஓட ஓட வச்சிருப்பாரு. இவர் இன்னைக்கு புத்திமதி சொல்றாரு. நல்லா இருந்தது இதெல்லாம்.